பிரைஸ் காட். சோ இன்றைக்கு நாம பாக்குறது 1வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். எல்லாரும் படிக்கலாமா? உங்க பைபிள் வச்சிருக்கீங்களா? உங்க பென் வச்சிருக்கீங்களா? எவ்ரிஒன் எல்லாரும் எடுத்து படிப்போமா? சேர்ந்து படிக்கலாம். ஆமென். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் 22 வரைக்குமே படிப்போம். எல்லாரும் படிக்கணும் என் கூட சேர்ந்து. எவ்ரிஒன், இதுதான் ரூல், பைபிள் ஸ்டடியோட ரூல். நம்ம படிக்கணும், வசனத்தை வாயினால அறிக்கை பண்ணணும். ஓகே, எல்லாமே சேர்ந்து படிக்கலாமா? பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் பிறப்பிக்க கடவது என்றும் தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தின் தங்கள் தங்கள் ஜாதியின்படி திரளாய் ஜனப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் திருகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி சமுத்திரத்தின் ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றார். அல்லேலூயா என்று சொன்னார். இங்க சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 5ஆம் நாள் ஆயிடுச்சு. சோ அடுத்த காரியம் ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மல்டிப்ளை பண்ற அனுபவம், பலுகி பெருகிற அனுபவம். பலுகி பெருகிறதுனா நம்மளோட ஆசீர்வாதம். ஒரு காரு வாங்கி 2 காரு வாங்குறது, ஒரு வீடு வாங்கி 10 வீடு வச்சுக்கிறதுக்கு பேரு பலுகி பெருகிறது கிடையாது. நம்மளுடைய ஆவிக்குரிய அனுபவத்துல நம்மள போல அநேக ஜனங்களை ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வந்து தேவ ஜனங்களாக மாறுகிற அனுபவம். இப்போ ஒரு ஆடு இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த ஆடு 2 குட்டி போடுது இல்லையா? அப்போ அந்த 2 குட்டியுமே அதே போலயே இருக்கும் இல்ல? அந்த ஆடு இந்த ஆடுகள் எல்லாமே ஒரே இனத்தை. இந்த ஆடுக்குன்னு ஒரு கேட்டகரி இருக்கு இல்லையா? அது புல்லுதான் தின்னும், அது இததான் தின்னும் அப்படின்னு இருக்கும். ஆடு வேற பல காரியத்தையும் தின்னாது நம்மள மாதிரி இல்லையா? அந்த மாதிரிதான் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு மிகப்பெரிய ரெட்சிப்ப, இதே சேம் லெவல் ரெட்சிப்ப மற்ற ஜனங்களுக்கு நம்ம கொடுத்து மல்டிப்ளை பண்ற அனுபவம் தான் என்னது? அல்லேலூயா, பலுகி பெருகுகிற அனுபவம். தேவ ஜனங்களாய் நம்ம ஆண்டவர் சொல்றாங்க, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவங்க என்னுடைய துதியை சொல்லி வருவாங்க. அப்போ எனக்கென்று ஏற்படுத்தப்பட்ட ஜனங்கள், அல்லேலூயா, ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையா என்ன பண்ணுமா? அது கர்த்தருடைய சந்ததி எண்ணப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு நாம இல்லாம, நம்மளுடைய இந்த சால்வேஷன் என்ன ஆகணும்? பெருகணும், பலுகி பெருக ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. சோ இந்த பலுகி பெருகிறதுக்கு தேவனுடைய சந்ததி அப்படின்றதுனால இதை நான் உங்களை ஒரு 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 இன்சிடென்ட்டோட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். மோஸ்ட்லி நம்ம எல்லாமே இங்க இருந்துதான் நம்ம பாக்குறோம் இல்லையா? சோ நமக்கு ஆண்டவர் பேசுற காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம், பிரைஸ் காட், நம்ம எல்லாருமே எடுத்துக்கலாம். 38வது அதிகாரம். ஆண்டவர் என்ன மாதிரி பலுகி பெருக சொல்றாரு? நமக்குள்ள ஆண்டவர் அந்த வித்தை கொடுத்துட்டாரு, சீடு கொடுத்துட்டாரு இல்லையா? இப்போ சால்வேஷன், ரட்சிப்பு என்கிற அந்த விதை உங்களோட வாழ்க்கையில இருக்கு. இந்த விதைக்கு தகுந்த மாதிரி கனி கொடுக்கணும், இந்த விதைக்கு தகுந்த மாதிரி நீங்க மல்டிப்ளை ஆகணும். ஹல்லேலூயா. அப்ப நாம இன்னைக்கு மல்டிப்ளை ஆகுறோமா? நமக்கு என்ன ஆண்டவர் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருக்காரு? அதுல ஷார்ட்டா நான் இதை சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்து கடைசியான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். பார்த்துட்டு இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த லிஸ்ட நம்ம பார்க்கலாம். 7 நாள் படைப்புகளை பத்தி நம்ம என்னெல்லாம் ஆண்டவர் படைச்சாரு, 2 பார்ட்டா அதை டிவைட் பண்ணிருக்காரு ஆண்டவர். பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்னு சொல்லி இந்த கிரியேஷனையே, இந்த படைப்புகளையே ஆண்டவர் பார்ட் 1, பார்ட் 2வா பிரிச்சிருக்காரு. சோ அதையும் நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். சோ ஆதியாகமம் 38வது அதிகாரம். என்னங்க மல்டிப்ளிகேஷனா என்னது? வாட் இஸ் மல்டிப்ளை? வாட் இஸ் பலுகி பெருகிற அனுபவம்? கர்த்தர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? ஹல்லேலூயா. பார்க்கலாம்.
ஆமென். 38வது அதிகாரத்துல இத நம்ம ஃபுல்லா படிக்க முடியாது. ஒரு சில வசனங்கள மட்டும் நம்ம படிக்க போறோம். இந்த 38வது அதிகாரத்துல யார் இருக்குன்னா, அக்காலத்திலே யூதா. 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் தான் யாரு? யூதா கோத்திரம். சோ இந்த கோத்திரத்த ஆண்டவர் தமக்கென்று தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எப்படி சோசனா தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கோமோ, ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவரோட கோத்திரமா தெரிஞ்செடுத்திருக்காரு. ஹல்லேலூயா. நம்புறீங்களா? சோ இந்த கோத்திரத்துல ஆண்டவர் என்ன பண்ண விரும்புறாரு? சந்ததிகளை உருவாக்க விரும்புறாரு. சோ யூதாவுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க, யூதா சூவா என்னும் பேருள்ள கானானிய குமாரத்தியை கண்டு அவளை விவாகம் பண்ணி, அவ ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு பேரு ஏர் என்று பெயரிட்டான். மறுபடியும் கற்பவதியாகி அவனுக்கு ஓனான் என்று பெயரிட்டான். மறுபடியும் அவள் கற்பவதியாகி சேலா என்று பெயரிட்டான். அல்லேலூயா. சோ யூதா தன் மூத்த மகனாகிய ஏர் என்பவனுக்கு தாமார் என்று பேருள்ள ஒரு பெண்ணை கொண்டான். சோ ரொம்ப இம்பார்ட்டன்டான காரியம். யூதாவுடைய ஜனங்க யூதாவுக்கு வந்துட்டு 3 பிள்ளைங்க இருக்காங்க. இப்ப யூதா கிட்ட இருந்துதான் ஜெனரேஷன் தலைமுறைகள் வரணும் இல்லையா? ஏன்னா ஆண்டவரும் யூதா கோத்திரத்துலதான் வந்தாரு. இப்போ இந்த தலைமுறை வர்றதுக்கு என்ன ஆனிச்சு? யூதா வந்துட்டு ஃபர்ஸ்ட் பையன் ஓருக்கு சாரி ஏருக்கு வந்துட்டு ஒரு செகண்ட் ஃபர்ஸ்ட் பையன் பேர் வந்து ஏரு. அவனுக்கு வந்து தாமார்ன்ற ஒரு பெண்ணை வந்து கொள்றாங்க. சோ அவன் வந்து ஃபர்ஸ்ட் பையன் வந்து என்ன இருந்தா, கத்தரின் பார்வைக்கு பொல்லாதவனா இருந்ததுனால கத்தர் அவனை அழித்தார். சோ இவனோட பிள்ளைங்க எல்லாமே ரொம்பவே பேடான பிள்ளைங்க. சோ ஃபர்ஸ்ட் பிள்ளை என்ன ஆயிடுச்சு, கத்தருக்கு விரோதமா இருந்தனால அவன் செத்து போயிட்டான். 2வது அப்பொழுது யூதா ஓனானை பார்த்து என்ன சொல்றாரு, உன்னுடைய தமையனுடைய மனைவிய வந்து நீ சேர்த்துக்கோ. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு இல்லையா? அதனால நீ என்ன பண்ணு, அவங்க ஒய்ஃப நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி. ஏன்னா சந்ததி உருவாகணும். அப்போ ஓனான் என்ன பண்றாரு, கல்யாணம் பண்ணிடுறாரு. கல்யாணம் பண்ணிட்டு, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க பார்க்கலாம். அப்பொழுது யூதா நம்ம எல்லாரும் எடுத்துக்கலாமா? உங்க பைபிள் பக்கத்துல வச்சிருக்கீங்களா? ஹல்லேலூயா. எல்லாருமே எல்லாரும் வச்சிருக்கீங்கன்னா வாய் திறந்து சொல்லுங்க. இது பைபிள் ஸ்டடி, பிரேயர் கிடையாது. சோ ஸ்டடின்றப்ப வந்துட்டு நம்ம எல்லாருமே அன்மியூட் பண்ணி பேசலாம். சோ உங்க கையில பைபிள் வச்சிருக்கீங்களா? சோ எல்லாருமே வந்து எடுத்துக்கோங்க. 38வது அதிகாரம் 8வது வசனம், 9வது வசனம், 10வது வசனம். ஆமென். அப்பொழுது யூதா ஓனானை நோக்கி, நீ உன் தமையன் மனைவியை சேர்ந்து அவளை மைத்துன சுதந்திரமாய் படைத்து உன் தமையனுக்காக சந்ததியை உண்டாக்கு என்றான். அந்த சந்ததி தன் சந்ததி இராது என்று ஓனான் அறிந்தபடினால, ஆமென், தன் தமையனுக்கு சந்ததி உண்டாகாதபடிக்கு தன் வித்தை தரையிலே விழவிட்டு கெடுத்தான். அவன் செய்தது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்தது. சோ மெனி டைம் இதோடைய அர்த்தம் என்னன்னா, இவன் நினைச்சுக்கிறான் அவங்க வைஃப கல்யாணம் பண்ணதுனால அது என்னோட சந்ததியா இருக்காது, எனக்கு வந்து அவளுடைய அந்த அந்த பெண்ணுடைய கூட வாழ்ந்தா போதும், ஆமென், அவங்க கூட இருக்கிற சந்தோஷம் எனக்கு போதும், ஆனா சந்ததி எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. மெனி டைம் இந்த ஒரு காரியம் தான் அந்த வித்து அவன் என்ன பண்ணிட்டான், தரையில ஊற்றி போட்டான். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஒன்லி ஃபார் த பிளஷர், நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்காக மட்டும் ஆண்டவரை தேடுகிறதுக்கு பேருதான் இந்த ஓனானுடைய அனுபவம். அந்த பெண்ணை அவன் கல்யாணம் பண்ணா, அவன் கூட அவன் சந்தோஷமா இருந்தான். ஆனா என்ன வேண்டாம் அவனுக்கு, சந்ததி வேண்டாம். அந்த வித்து அவன் கீழே தள்ளிட்டான். பட் he want the happiness, he want the pleasure, he want the என்ன சொல்றது, அந்த பெண்ணு கூட இருக்கிற எல்லா சந்தோஷம் அவனுக்கு ஓகே தான். ஹல்லேலூயா. the same thing தான் சந்ததி உருவாக கூடாதபடிக்கு வித்தை இன்றைக்கு என்ன பண்றாங்க, சீட், இங்கிலீஷ்ல சீடுன்னு தான் இருக்கும், சீடை என்ன பண்ணிட்டான் அவன் கீழே விட்டது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தேவனை அறிந்து கொண்டு அவர்கிட்ட இருந்து எல்லா நன்மைகளையும் வாங்கிக்கிறோம். என்னெல்லாம் வேணுமோ, ஹாப்பியா இருக்கணும், எனக்கு சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், எவ்ரிதிங் யூ வில் கெட் இட் ஃப்ரம் காட். ஆனா அடுத்த தலைமுறைகளுக்கு உங்களுடைய இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து மல்டிப்ளை தலைமுறைகளை இல்லைன்னா ஆண்டவருக்கு என்று பலிகி பெருகக்கூடிய உங்களுக்குள்ள இருக்கிற இந்த வித்தை, இந்த சீடை நாம டிரான்ஸ்பர் பண்றோமா மற்றவர்களுக்கு? ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஓனான போலதான் எல்லாருமே, என் குடும்பம், என் சந்தோஷம்,
எனக்கு என்ன வேணும், எனக்கு நான் திருப்தியா இருக்கேனா, அவன் கல்யாணம் பண்ணிட்டான். அப்ப நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்ட. ஆண்டவரை நீ மணவாளனா ஏத்துக்கொண்டுட்ட. ஆண்டவரை நீ சொந்த இரட்சகரா அக்செப்ட் பண்ணிட்ட. ஆனா என்ன பண்ண வேண்டாம்? ஆண்டவருக்காக வேலை செய்ய வேண்டாம். ஆண்டவருக்காக நீ என்ன பண்ண வேண்டாம்? அடுத்த மற்றவர்களையும், அடுத்த தலைமுறையும் தேவனுக்கென்று உருவாக்குற பொறுப்பு உங்க கையில, என் கையில தான் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் யூதா கோத்திரத்துல வந்தார் இல்லையா? யூதா கோத்திரத்தை ஆண்டவர் தெரிஞ்செடுத்தாரு. ஹல்லேலூயா. ஆனா அந்த 2 பசங்களும் அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. ஹல்லேலூயா. ஏன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல? எனக்கு என்ன வேணும்? எனக்கு என்னோட சந்தோஷம் முக்கியம். எனக்கு என்னோட எல்லா காரியம் முக்கியம். ஐ டோன்ட் வாண்ட் டூ. ஆமென். ஏன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப பெருசு. ஒரு ஆத்துமாவ நம்ம கொண்டு வரும்பொழுது, இல்லன்னா அடுத்த தலைமுறை, இல்லன்னா மற்றவர்கள நம்ம ஆண்டவருக்குள்ள கொண்டு வரும்போது, அதுக்குரிய எல்லா பொறுப்பும் நம்ம கையில தான் இருக்கு. அதை ஏத்துக்க யாருக்கும் இல்ல. சபைக்கு வருவோம், விசுவாசியாவே இருப்போம், விசுவாசியாவே உட்கார்ந்திருப்போம், விசுவாசியாகவே சாகுறதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்காங்க. அவங்களால ஒரு ஆத்துமா மல்டிப்ளை அப்படின்றத ஆண்டவர் 1வது அதிகாரத்திலே சொல்லிட்டாரு. மத்த எல்லா அனிமலும், மத்த எல்லா மிருகங்களும் அதோட வேலைய அழகா மல்டிப்ளை பண்ணுது. ஹalleluya. ஒரு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இங்க வந்து இந்த கரப்பான்பூச்சிக்கு வந்துட்டு பெஸ்ட் கண்ட்ரோல் வப்பாங்க. சோ நாங்க முன்னாடி இருந்த வீட்லலாம் பாத்தீங்கன்னா, நெறைய அந்த நம்மளோட ஊர்ல இருக்க மாதிரி பெரிய கரப்பான்பூச்சில குட்டியோண்டு கரப்பான்பூச்சி தான் இங்க இருக்கும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன சின்னதா அந்த குட்டிகள் வந்து அது என்ன பண்ணும்னா, ஒரே இடத்திலேயே என்ன பண்ணும்னா, அவ்ளோ குட்டியும் போட்டு வச்சிருக்கும். ஆ சோ எல்லாரும் அப்படிதான் நெனைக்கிறேன். ஆனா அத பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அது அதோட ப்ரீட்ஸ் வெளியில வரும்போது, அவ்ளோ அந்த குட்டிகள் எல்லாம் வெளியில வந்து ஒரு ஒரு கூட்டமா வந்து பஞ்ச்சா வந்து நிக்கும் அது. சோ அ எல்லாமே அதோட மல்டிப்ளை என்ன பண்ணுது? அழகா மல்டிப்ளை பண்ணுது, பழுகுது, பெருகுது. அதோடைய தலைமுறைகள உருவாக்கிட்டு இருக்கு இல்லையா? ஆமென். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ஓணானும், ஏரும் என்ன பண்ணல? ஆண்டவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிய எடுக்கல. அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட வித்தை அவன் கீழே விட்டு கெடுத்து விட்டான்னு இருக்கு. ஆண்டவர் அத ரொம்ப அழகா சொல்லுவாரு. ஆமென். தன் வித்தை தரையிலே விழவிட்டு கெடுத்தான். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வித்து என்கிற இயேசப்பாவுடைய ரட்சிப்பு, அந்த சால்வேஷன், ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அந்த சீட நாம என்ன பண்ணல? அத மற்றவர்களுக்கு டிரான்ஸ்பர் பண்றதுக்கு நமக்கு என்ன இல்ல? பொறுப்பு வரல. எனக்கு என்ன? இவன் சொன்ன மாதிரி, இவன் கிட்டலாம் சொன்னா இவன் ரட்சிக்கப்படுவானா? தமையனோட ஒய்ஃப்க்கு அ அவன் சொல்லுவான், தமையனுடைய மனைவிய வந்து தமையனுக்கு சந்ததியை உண்டாக்குன்னு சொல்லும்போது, அவன் சொல்லுவான், தமையனுக்கு சந்ததி உண்டாகாதபடிக்கு அவன் சொல்லுவான், சந்ததியா இராதென்று அவனே நெனச்சுக்கிட்டான். இது வந்து நம்மளோட சந்ததியா இருக்காது. அதனால என்ன பண்ணிடலாம்? வேண்டாம். நம்மளும் அதே போல தான் பல ஜனங்கள பார்க்கும்போது, நம்ம கூட இருக்கிற ஜனங்கள பார்க்கும்போது என்ன நெனைப்போம்? இவங்கலாம் ரட்சிக்கப்படுவாங்களா? இவங்கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஹalleluya. பல நேரத்துல நம்ம எல்லாருமே அப்படிதான் நெனைப்போம். இந்த ஓனானை போல. ஹalleluya. நெவர். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? யூ யூ ஹேவ் டு டிரான்ஸ்பர் யுவர் சீட் டு தி அதர்ஸ். ஹalleluya. மல்டிப்ளை. I mean, this is one of the commandment God gave us. Hallelujah. நம்மளோட வாழ்க்கையில தெய்வம் நமக்கு கொடுத்த ஒரு கமாண்ட்மெண்ட் தான். ஆனா, இந்த பசங்கள்லாம் இப்படி பண்ணும்போது, தாமார் வந்து ஒரு முடிவு எடுக்குறாங்க. ஹalleluya. உங்க எல்லாருக்குமே தெரியும். நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. புதுசா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சொல்றேன். தாமார் என்ன பண்ணுவாங்க, இப்ப சந்ததி உருவாக்கணும். பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப ஒருத்தன் செத்து போயிட்டான். 2வதையும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணிருவாரு, கொன்றுவாரு. ஏன்னா, அவன் என்ன பண்ணான்? ஆண்டவருக்கு விரோதமா செஞ்சதுனால, அவனையும் ஆண்டவர் அடிச்சுட்டாரு. இப்ப சந்ததி இல்ல. இப்போ கண்டிப்பா வந்து யூதா கோத்திரத்துல ஏசப்பா வரணும். இல்லையா? நம்ம தலைமுறைகள்ல அடுத்த தலைமுறை ஆண்டவர சேவிக்கிற ஒரு கூட்டம் வேணும். ஹalleluya. அப்போ தாமார் என்ன பண்றாங்க? தன்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய மாமனாராகிய யூதா கிட்ட அவங்க வந்து சேர்றாங்க. ஏன்னா அவங்க எடுத்த அந்த ஸ்டெப்ப ஆண்டவர் ஆனர் பண்றாரு. காரணம் என்ன வேணும்? இப்ப எனக்கு தலைமுறை வேணும். தாமாருக்கு அது புரிஞ்சிருச்சு. நம்மளுடைய தலைமுறை வந்து யாரோட தலைமுறை? ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு வரணும்ன்றது தாமாருக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து இவங்க தலைமுறையில தான் டேவிட் வரணும்.
தாவீது வந்து இவங்க தலைமுறையில தான் வரணும். சோ ஆண்டவருடைய தலைமுறை உருவாகணுமே அப்படின்றதுக்காக தன்னை ஆயத்தப்படுத்திட்டு அவங்க என்ன பண்றாங்க, யூதா கிட்ட மாறுவேடம் போட்டு போகுறாங்க. ஹalleluya. சோ இந்த இன்சிடென்ட் எல்லாமே தெரியும். அந்த இடத்துல தாமார் எடுத்த மிகப்பெரிய ஒரு டிசிஷன். பிகாஸ் we need the generation. அதற்காக தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ற அளவுக்கு தாமார் தனக்கு ஒப்பு கொடுத்தாங்க, விட்டு கொடுத்தாங்க. ஹalleluya. தன்னுடைய எல்லாத்தையும் அவங்க விட்டு கொடுத்துட்டு அவங்க தன்னுடைய தலைமுறைக்காக அவங்க போனாங்க இல்லையா? நம்மளோட வாழ்க்கையில தேவன் நம்ம என்ன சாக்ரிஃபைஸ் பண்றோம் இன்னைக்கு? நம்ம எதற்காக இன்னைக்கு ஆண்டவர் அழைச்சிருக்காரு? அததான் இந்த ஓனானும் ஏற போல ஏனோ தானோன்னு என்ன கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாதவர்களா ரட்சிக்கப்பட்டாச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆமென். அந்த பொண்ணு மட்டும் வேணும். ஆனா என்ன வேண்டாம்? தலைமுறை வேண்டாம். நமக்கு எல்லாமே ஆண்டவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வேணும். ஆண்டவர்கிட்ட இருந்து ஹீலிங் வேணும். ஆண்டவர்கிட்ட இருந்து எல்லாம் வேணும். ஆனா என்ன வேண்டாம்? ஆண்டவருக்காக செயல்பட அடுத்த தலைமுறையை உருவாக்குறதுக்கு என்ன வேண்டாம்? ரெஸ்பான்சிபிலிட்டி வேணாம். உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைங்கள பாக்குற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. உங்க ஃபேமிலில நீங்க நடத்துற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. சோ வாட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி which God has given to you? உங்களுக்கு என்ன ஆண்டவர் கொடுத்திருக்காரு? Are you multiplying? Are you உங்களுடைய வித்து நீங்க அடுத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றீங்களா? மல்டிப்ளை பண்றீங்களா? அடுத்த தலைமுறையை உருவாக்குறீங்களா? தாமாரை போல எழும்புறீங்களா நீங்க? ஹalleluya. We need a generation. நான் எனக்கு அடுத்த ஒரு தலைமுறையை, எனக்கு அடுத்து எனக்குள்ள கொடுக்கப்பட்ட வித்தை நான் தரையில வீணாக்க கூடாது. எத்தனை பேர் உங்க சால்வேஷனை மண்ணுல புதைச்சு வச்சுட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் உங்க சால்வேஷனை வீணாக்கிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு வீடு வேணும், கார் வேணும், தப்பு கிடையாது. You can have everything. But what is the purpose God has given to you? உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பர்பஸ் கொடுத்திருக்காரு. ஹalleluya. தேவன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, தேவன் உங்களுடைய இரட்சிப்பு என்கிற சீடு உங்களுக்குள்ள கொடுத்திருக்காரு. இன்றைக்கு நாம அதை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஹalleluya. அதுதான் 5 தாலந்து உள்ளவங்கள பத்தி சொல்லுவார் இல்லையா? 5, 2, 1. ஆமென். அந்த 1 கொடுத்தவன் ஒருத்தன் இருக்கான் இல்லையா? அவன் என்ன பண்ணுவான்னா மண்ணுல புதைச்சு வைப்பான். ஆண்டவர் சொல்லுவாரு, அவனை பார்த்த உடனே ஆண்டவருக்கு அவ்வளவு கோவம் வரும். ஆமென். துன்மார்க்கன அவனை பார்த்து ஆண்டவர் வந்து பயங்கரமா கோபப்பட்டு திட்டுவாரு இல்லையா? ஏண்டா நான் உனக்கு கொடுத்தனே, இவ்வளவு நாளா நீ என்ன பண்ணி வச்சிருக்க? இப்படியா அதை மூடி மண்ணுக்குள்ள மூடி வச்சிருக்கியே. ஹalleluya. ஆண்டவர் நம்மள பார்த்து இப்படிதாங்க கேட்பாங்க. சோ நம்மளோட வாழ்க்கையில அடுத்து வர வேண்டிய மிக முக்கியமான காரியம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலையும் இந்த கிரியேஷன்ல எப்படி ஆண்டவர் உருவாக்குனாரோ மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உங்களுடைய வித்தை மல்டிப்ளை பண்றது, உங்களோட சீடை நீங்க மல்டிப்ளை பண்றது, பழுகி பெருகிற அனுபவம். ஹalleluya. You have to transfer the salvation என்கிற அந்த விதைகளை நம்ம என்ன பண்ணணும்? டிரான்ஸ்பர் பண்ண கத்துக்கணும். ஹalleluya. புரியுதா உங்க எல்லாருக்கும்? ஆமென். இது வரைக்கும் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எதற்காக இது எல்லாத்தையும் ஒரு மாடலா ஆவிக்குரிய அனுபவத்தையும் நம்ம பார்க்கணும், மேலோட்டமாவும் நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கலாமா? 24, 25, 26 1வது அதிகாரம் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? ஆமென். 24, 25, 26வது வசனம். எல்லாரும் உங்க பைபிள ஓபன் பண்ணிக்கோங்க. எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியின் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனிதனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமி மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆள கடவார்கள் என்றார். இது ஆமென். எஸ். சோ இது வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த கடைசியான காரியம் என்னன்னா, நமக்கு ஆண்டவர் இந்த ஜனங்களுக்காக இந்த ஜனங்களை கொண்டு போறது, இந்த ஜனங்களை நடத்துறது, இந்த ஜனங்களுக்காக ஆண்டவர் என்ன பண்றாரு? அத்தாரிட்டியை கொடுத்தாரு. லைக்
ஆண்டவர் வந்து எப்படி அப்போஸ்டல்ஸ்ல தெரிஞ்செடுத்து அவங்களுக்கு அந்த சால்வேஷனை கொண்டு போகிறதுக்கு தேவன் அவர்களுக்கு என்ன பண்றாரு, அத்தாரிட்டியை கொடுக்கிறாரு, கிஃப்ட் கொடுக்கிறாரு, அவங்களுக்கு வல்லமையை கொடுக்கிறாரு. இதுதான் இந்த ஆளுகைய ஆண்டவர் என்ன பண்றாரு, உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறாரு. சோ நாம தான் வந்து ஆளுகை செய்யணுமே தவிர இந்த உலகமோ இந்த கவர்மெண்டோ இல்லைன்னா பிசாசோ உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த இந்த காரியம் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்மளோட கிறிஸ்தவ வாழ்க்கையில. ஆண்டவர் வந்து கடைசியா அவரோட மினிஸ்ட்ரி எங்க முடிக்கிறாருன்னா, எல்லாரையும் ரெடி ஆக்கி அவங்க மேல கைகளை வச்சுட்டு அவங்கள சொல்றாரு, நீங்க எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகமெங்கும் போய் என்ன பண்ணுங்க, சொல்லுங்க, உங்களுக்கு சகல அதிகாரத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இதுதான் நம்மளோட ஃபைனல் ப்ராசஸ். நாம என்ன பண்ணணும், ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த அதிகாரத்துல, ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலிங்ல நாம எழும்பி நடக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் ஃபைனலான ஒரு காரியம். ஹல்லேலூயா. இவ்வளவு நாளா ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்றாரு, மல்டிப்ளை பண்ண வைக்கிறாரு, நம்மளோட சால்வேஷனை எல்லாருக்கும் கொடுக்க வைக்கிறாரு. அடுத்து நமக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான காரியம் ஆளுகை. ஹல்லேலூயா. தி அத்தாரிட்டி God has given. இன்னைக்கு நம்மளோட கவர்மெண்ட் இப்படி இருக்கு, இல்லைன்னா நம்ம ஃபேமிலி இப்படி இருக்கு, நம்மளோட தெருவுல இருக்கிறவங்க யாரும் கேட்கல. நோ நோ நோ. God has given the authority in you and me. எனக்கும் உங்களுக்கும் அவர் ஆண்டவருடைய அத்தாரிட்டியை கொடுத்திருக்காரு. இந்த ஆளுகையை நம்ம வந்து என்ன பண்ணணும், ஏசப்பாவுடைய ஊழியத்துக்காக நம்ம எழும்பி பயன்படுத்த ஆரம்பிக்கணும். லாஸ்டா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்லுவாரு, தேவன் நமது சாயலாக. அப்படின்னா இப்போ லாஸ்டா நம்ம செய்வேன் அவரோட கூட சேர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம், அல்லேலூயா, இந்த இந்த ஜனங்களையும் இங்க உள்ள எல்லா ஆத்துமாக்களையும் ஆதாயம் பண்றதுக்கு தேவன் ஃபைனலா நம்மள ஷேப் ஆக்குற ஒரு இடம் தான் என்னது, இந்த ஆளுகை அப்படின்னு சொல்ற ஒரு இடம். அல்லேலூயா. கடைசியா எல்லா ஜனங்களும் நீங்க புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா ஏசப்பாவோட நடப்பாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, டிரான்ஸ்பர் பண்ணாங்க. கடைசியா அவங்களுடைய எல்லாமே என்னவாய் மாறும், ஆண்டவரை போல நம்ம வந்து மாற்றப்படும். இதுதான் கடைசியான காரியம். ஆண்டவரை போல மாற்றப்பட்டு நம்ம எங்க போவோம், ஆண்டவரோடு கூட சேர ஆரம்பிப்போம். தெய்வம் நம்மளை எங்க கொண்டு போவாரு, பரலோகத்துக்கு கொண்டு போவாரு. சோ இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இந்த 7 காரியம் இந்த 6 காரியங்களை அடுத்து நம்ம எங்க போறோம், 7வது காரியம் அப்படின்றது ரெஸ்டிங். அதுதான் நம்ம இந்த காரியம் எல்லாம் செய்து முடிக்கும் போது தேவன் எங்க கொண்டு போறாரு, அவருடைய பரலோகம் என்கிற ரெஸ்டிங்க்கு நம்மள கொண்டு போறாரு. ஹல்லேலூயா. அதானே 7வது நாள் என்ன நடந்தது, ரெஸ்டிங் நடந்தது. அப்போ இந்த 6 காரியங்களும் நம்ம வாழ்க்கையில ஒரு ஒரு கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களா இருக்கிறோம்னா இந்த 6 காரியமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிக்கலாமா? முதல் காரியம் என்னன்னா, ஆண்டவர் நம்மள இருளிலிருந்து வெளிச்சத்துல கொண்டு வந்த ரட்சிப்பினுடைய அனுபவம். ஹல்லேலூயா. நம்மளோட சாபத்திலிருந்து, நம்மளோட பாவங்களிலிருந்து, நம்மளோட கட்டுகளிலிருந்து கொண்டு வந்த ஒரு ரட்சிப்பின் அனுபவம். அடுத்து ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிக்கிறாரு. அது என்ன அனுபவம், நம்மளுடைய ஞானஸ்தானத்தினுடைய அனுபவம். ஆகாய விரிவுக்கும் இந்த எர்த்ல உள்ள பூமியில் உள்ள ஜலத்திற்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு, செப்பரேட் பண்ணி வெட்டாந்தரையில கொண்டு போய் ஆண்டவர் ஜலத்திலிருந்து நம்மள ஜலத்திலிருந்து எழும்பி வர செய்து வெட்டாந்தரை அந்த அந்த ஆவிக்குரிய அந்த வனாந்திரத்துல அந்த வெட்டாந்தரையில ஆண்டவர் நம்மள ஸ்டார்ட் பண்ண வைக்கிற ஒரு அனுபவம் தான். சோ பேப்டிசம், அதுக்கப்புறம் பேப்டிசத்தோடு கூட உடன்படிக்கையை தான் ஆண்டவர் வந்துட்டு இந்த ஜலத்திலிருந்து ஜலம் பிரிக்கிற அனுபவம். மூன்றாவது வந்து நம்மளோட வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்றாரு, ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், அடுத்து நம்ம கொடுக்க வேண்டிய காரியம் கனி கொடுக்கிற வாழ்க்கை. நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொருத்தவங்களுடைய கிருபைகளின் படி ஆண்டவருக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும், அதான் அந்த வனாந்தரத்துல அவங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட் வந்துச்சு, எல்லாத்துலயும் நிறைய பேர் தோத்து போயிட்டாங்க, நிறைய பேர் மரிச்சு போயிட்டாங்க, அவங்களால கனி கொடுக்க முடியல. 2 பேர் மட்டும்தான், தண்ணி இல்ல, ஃபுட் இல்ல, எல்லா சூழ்நிலை வந்தப்போவும் அவங்க கனி கொடுத்தாங்க. இதுதான் ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், செங்கடல்ல இருந்து வந்தாச்சு, இனி இப்ப நம்ம வனாந்திரத்துல நடத்தப்படுறோம், இந்த வனாந்திரத்துல கனி கொடுக்கணும். ஹல்லேலூயா. இந்த கனி கொடுக்கிற அனுபவம் தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இருந்தது. ஹல்லேலூயா. அடுத்து
அடுத்த காரியம் என்னது? தேவன் நம்மள என்ன பண்ண விரும்புறாரு? அந்த வனாந்திரத்துல பகலை ஆள பெரிய சுடர்களையும், இரவை ஆள சிறிய சுடர்கள், அதாவது மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பமாய் நம்மள அவரோட பிரசன்ஸ்குள்ளார நடத்த விரும்புறாரு. மோசே கேட்ட மாதிரி, உங்க சமூகம் எங்களுக்கு முன்னாடி போகலன்னா நான் வரமாட்டேன். So we need to walk under the presence of God. தேவனுடைய மகிமையினால நடத்தப்படணும். அது மாத்திரமல்ல, இந்த காலங்களையும் அந்த சமயங்களையும் புரிஞ்சுகிட்டு அக்கார்டிங் டு தட் நம்மளுடைய விசுவாச வாழ்க்கைய நடத்த ஆரம்பிக்கணும். ஹalleluya. தேவன் இந்த காரியத்தை நமக்கு சொல்லியிருக்காரு. எந்த காலத்துல நாம நிக்கிறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். கடைசி காலத்துல நம்ம வந்து நின்னுட்டோம். சோ இந்த காலத்துல நம்ம என்ன பண்ணணும்? மோர் தேவன் நோவா என்ன பண்ணாரு? தன் காலத்தை அறிந்து கொண்டபடினால் தேவனோடு கூட சஞ்சரிக்க ஆரம்பிச்சான். சோ நம்ம என்ன பண்ணணும்? அதே போலதான் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் வேணும். அல்லது தேவனுடைய பிரசன்ஸ்ல நடக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற காரியம், தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ரட்சிப்பு என்கிற வித்தை நம்ம என்ன பண்ணணும்? பலுகி பெருக வைக்கணும், மல்டிப்ளை பண்ணணும். அல்லது அந்த நெக்ஸ்ட் தலைமுறைக்கு அந்த சால்வேஷனை நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். யூ ஹேவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வித்தை நம்ம என்ன பண்ணணும்? கெடுத்து விடக்கூடாது. ஓனானை போல, ஏரை போல, தாமாரை போல நம்ம என்ன பண்ணணும்? தலைமுறைகளை எழுப்புகிற ஒரு 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 பெண்ணாய், ஒரு 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 ஆணாய் நம்ம என்ன பண்ணணும்? எழும்ப ஆரம்பிக்கணும். அடுத்து ஆண்டவர் நம்ம கிட்ட கடைசியா நமக்கு கொடுத்தது என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஆளுகை. கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிஃப்டிங், வரங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக பயன்படுத்தி ஜனங்களை பாவத்திலிருந்து, அந்த ஆளுகையிலிருந்து தேவனுடைய ஆளுகைக்கு கொண்டு வரணும். அதான் அந்த அத்தாரிட்டி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த கிஃப்டிங் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரு. இந்த சூழ்நிலையில இது எல்லாமே நம்ம பண்ணும்போது தேவ சாயலாய் நம்ம மாற்றப்பட்ட கடைசியா 7வது நாள் எப்படி ஓய்ந்திருந்தாங்களோ அதே போல கர்த்தர் நம்மள பரலோகத்துக்கு கொண்டு போவார். ஹல்லேலூயா. இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா? ஆமென். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஆமென். எல்லாரும் இருக்கீங்களா? ஏன் எல்லாரும் மியூட் பண்ணி உட்கார்ந்திருக்கீங்க? எல்லாரும் அன்மியூட் பண்ணுங்க பாக்கலாம். பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கும் போது ஏனோ தானே நீ இருக்காதீங்க. நான் திருப்பி திருப்பி சொல்றேன், ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை இழந்து போயிடாதீங்க. யூ ஹேவ் டு ஸ்பீக் அவுட். நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட சமூகத்துல வரும்போது ஆனர் காட். எனக்கு எதுவுமே தெரியாது, பட் காட் இஸ் வாட்சிங். சோ அதனால ஆனர் காட். சோ எல்லாருக்கும் புரிஞ்சுதா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? அதையாவது சொல்லுங்களேன். பரவாயில்ல. உங்களை நான் சொல்லவே இல்லை சிஸ்டர். எனக்கு தெரியும் உங்களை பத்தி. நீங்க இப்பதான் ஆண்டவரை ஏத்திருக்கீங்க. மத்தவங்க எல்லாருக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் புரிஞ்சுதா? ஆமென். ஓகே. பிரைஸ் காட். அட்லீஸ்ட் ஒருத்தவங்களால சொன்னீங்களே. ஆமென். பிரைஸ் காட். சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அவருடைய படைப்புகளை நம்ம பார்க்க போறோம். பிரைஸ் தி லார்ட். ஓகே. யாருக்கும் டவுட் இருக்குன்னு சொன்னாங்க. யாருக்கு டவுட்? இல்ல கேட்கலாம். நீங்க இங்கேயே கேட்டீங்கன்னா மத்தவங்களுக்கும் அந்த டவுட் இருந்துச்சுன்னா அவங்களும் புரிஞ்சுப்பாங்கல்ல. சோ யூ கேன் ஆஸ்க் த டவுட். யாரு கேட்டிருக்கீங்க? ஆல்ரைட். கேக்குறீங்களா? ஓகே. ஐ ஆஸ்க் ஆஃப்டர்வர்ட்ஸ். ஓகே, நோ ப்ராப்ளம். ஆல்ரைட். சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவர் வந்து 7 நாட்களை வந்து சிருஷ்டிச்சிருக்காங்க. சோ 7 நாட்கள்ல வந்துட்டு டிவைட் பண்ணது பார்க்கலாம். முதலாம் நாள் வந்து ஆதியாகமம் 1ல 3 to 5 தான் முதலாம் நாள். 2ஆம் நாள் வந்து 1வது அதிகாரம் 6 to 8. 3ஆம் நாள் வந்து 1ல 9 to 13. 4ஆம் நாள் நீங்க இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு கேப் கரெக்டா இருக்கும். 4ஆம் நாள் வந்துட்டு 1ல 14 to 19. 5ஆம் நாள் வந்து 1ல 20 to 23. 6ஆம் நாள் பாத்தீங்கன்னா 1ல 24 to 31. 7ஆம் நாள் 2ல வந்து 2 to 3. இந்த கேப்பை வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க என்னென்னலாம் உண்டாக்கியிருக்காங்க 7 நாள்ல. ஃபர்ஸ்ட் நாள் என்ன உண்டானுச்சு? வெளிச்சம், பகல், இரவு உண்டானுச்சு. 2வது நாள் ஆகாய விரிவு, சமுத்திர தாண்டவர் உண்டாக்குறாரு. 3ஆம் நாள் வெட்டாந்தரை, புல் பூண்டு உண்டாக்குறாரு. 4வது நாள் சூரிய சந்திர நட்சத்திரங்களை உண்டாக்குறாரு.
ஆமா ஆறாவது இந்த நாள் இங்க என்ன உண்டாக்குறாரு? அடி இதுல படி. இருக்கு. ஓகே, எல்லாரும் படிக்கலாமா அத? சோ 6வது நாள் நிலவிலங்கு மனிதன் ஆண்டவர் உண்டாக்குறாரு. 7வது நாள் ஓய்ந்திருக்காரு. சோ இதெல்லாம் தான் ஆண்டவர் வந்து 7 நாளுடைய படைப்புகள். ஹalleluya. சோ இப்ப நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க பகல்ல இந்த இது நீங்க வந்து கரெக்டா வந்து கால்குலேட் பார்க்கணும். 1வது நாள் என்ன உண்டானுச்சு? வெளிச்சம், பகல் அண்ட் இரவு உண்டானுச்சு இல்லையா? அது அப்படியே நீங்க பார்க்கலாம். இந்த வெளிச்சம், பகல், இரவுல தான் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, பகலு, இரவு. இரவுல என்னத்த ஆண்டவர் கொண்டு வந்தாரு? ஹalleluya. அந்த அந்த சுடர்கள் இதெல்லாம் உருவானுச்சு. பகல்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா சூரியன் உண்டானுச்சு. 2வது நீங்க பாத்தீங்கன்னா ஆகாய விரிவு ஸ்கைய உண்டாக்குறாரு. இந்த ஸ்கைய உண்டாக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு? அதுல எல்லாமே என்னதுன்னா ஸ்கையு சமுத்திரம். ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும் பகலு இரவுல அதே 4வது நாள் ஃபர்ஸ்ட் 3 நீங்க ஒரு பாட்டா வச்சுக்கோங்க. செகண்ட் 3 நீங்க 2வது பாட்டா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட். சோ ஃபர்ஸ்ட் டே ஆண்டவர் என்ன உண்டாக்குறாரு? பகலையும் இரவையும். அப்போ செகண்ட் பார்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 4வது நாள் சூரியன், சந்திர, நட்சத்திரங்கள். அப்போ அந்த அந்த பகல்ல என்ன வந்துச்சு? பெரிய சூரியன் வந்துச்சு. இரவுல என்ன வந்துச்சு? நட்சத்திரங்கள், அந்த அந்த சின்ன சின்ன சந்திரன் அண்ட் சுடர்கள் எல்லாமே உருவானுச்சு. பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டுக்கும் மேட்ச் ஆயிட்டே வரும். 2வது நாள் உங்களுக்கு புரியுற மாதிரி இப்ப புரியும். 2வது நாள் என்ன உருவானுச்சு? ஆகாய விரிவு, சமுத்திரம். அது 5வது நாள் பாருங்களேன். அடுத்த பார்ட் 2ல செகண்ட் டே என்ன வந்துச்சு? ஆகாய விரிவுல பறவைகள் வந்துச்சு. சமுத்திரத்துல நீர்வாழ் ஜந்துக்களை உண்டாக்குறாரு. சோ இங்க உண்டாக்குனதுல அங்க என்ன பண்றாரு ஆண்டவர்? பிளேஸ்மெண்ட் பண்றாரு. புரியுதா? ஹalleluya. எல்லாருக்கும் புரியுதா? ரொம்பவே தயவு செஞ்சு எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. புரியுதா? ஏன் அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான காரியம். இதுக்குள்ள நிறைய நம்ம பார்க்க போறோம். அடுத்து 3வது நாள் என்ன உண்டாக்குனார் ஆண்டவர்? வெட்டாந்தரை, புல் பூண்டு. நீங்க பார்க்கலாம். இந்த வெட்டாந்தரையில தான் நில, விலங்கு, மனிதன். ஆமென். இந்த புல் பூண்டு இது எல்லாமே யாருக்கு உணவா இருந்துச்சு? மனிதனுக்கும் விலங்குகளுக்கும். அப்ப ஆண்டவர் முதல்ல என்ன பண்ணிட்டாரு? வெட்டாந்தரையை உருவாக்குனதுக்கு அப்புறம் என்ன உருவாக்குறாரு? மனிதனையும் விலங்குகளையும் 6வது நாள் படைக்கிறாரு. புல் பூண்டு ஆண்டவர் ஃபர்ஸ்டே உண்டாக்கிட்டாரு. அப்புறம் தான் யார உண்டாக்குறாரு? விலங்குகளையும், அனிமல்ஸ், மனிதனை. ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு வேணும். சோ சாப்பாடு ஃபர்ஸ்டே உண்டாக்கிட்டாரு. அவங்க வாழ்ற பிளேஸ ஃபர்ஸ்டே உண்டாக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்கள உண்டாக்குறத நீங்க பார்க்கலாம். சோ the first 3 days ஆண்டவர் எம்டியான ஸ்பேஸ்ல உண்டாக்குறாரு. இல்லாத ஒரு இடத்துல இருந்து உண்டாக்குறாரு. அடுத்து 3வது காரியம் உண்டாக்குனதுல இருந்து 2வது உண்டாக்குனதுல இருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு? உருவாக்குறாரு மற்ற காரியத்தை. ஹalleluya. சோ ஃபர்ஸ்ட் நாள் நீங்க பார்க்கலாம். அப்படியே வந்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங். நீங்க மேட்ச் பண்ணிக்கிட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் 3 டேஸ ஆண்டவர் எம்டியா ஒன்றுமே கிடையாது. ஆமென். வெளிச்சம் உண்டாயிற்று. பகலும் இரவையும் உண்டாக்குறாரு. இந்த பகலுக்கும் இரவையும் ஆண்டவர் வந்து எங்க டிஃபரன்ஷியேட் பண்றாரு அப்படின்னா பகலுக்கு வந்து பெரிய சுடர்கள். ஆமென். 4வது நாள் இரவுல வந்துட்டு நட்சத்திரங்கள், சந்திரனை உருவாக்குறாரு. மேட்ச் ஆகுதா? அடுத்து 2வது நாள் ஆகாய விரிவை உண்டு பண்றாரு. சமுத்திரத்தை உண்டு பண்றாரு. அடுத்து நீங்க அதே பார்ட் 2ல 5வது வசனம் என்ன சொல்லுது? அந்த ஆகாய விரிவுல உண்டாக்குனதுக்கு அப்புறம் இங்க என்னத்த பிளேஸ் பண்றாரு ஆண்டவர்? பறவைகளை பிளேஸ்மெண்ட் பண்றாரு. ஆல் த பேர்ட்ஸ் ஆண்டவர் பிளேஸ்மெண்ட் பண்றாரு. சமுத்திரத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? செகண்ட் டே உருவாக்கிட்டாரு. அடுத்து 5வது நாள் அந்த சமுத்திரத்துக்குள்ள என்னத்த பிளேஸ் பண்றாரு? எல்லா சீ அனிமல்ஸையும் பிளேஸ்மெண்ட் பண்றாரு. ஹalleluya. புரியுதா உங்களுக்கு? சோ ஆண்டவரால இல்லாதவைகளிலும் உருவாக்க முடியும். இருக்கிறவைகளிலிருந்து இன்னொன்றை புதிதாகவும் உருவாக்க முடியும். ஹalleluya. சோ நம்ம வாழ்க்கையிலயும் அப்படிதான். இல்லாத காரியத்தையும் உங்க வாழ்க்கையில கிரியேட் பண்ண முடியும். நம்ம வாழ்க்கையில உள்ள இந்த காரியத்தை வச்சு ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? நம்ம வாழ்க்கையை எக்ஸ்பேண்ட் பண்ணவும் முடியும். 3வது நாள் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் வெட்டாந்தரையை உண்டாக்கிட்டாரு. 6வது நாள் என்ன பண்றாரு? கடைசியா அந்த செகண்ட் பார்ட்ல 3வது என்னது? வெட்டாந்தரையில தான் அனிமல்ஸ் இருப்பாங்க, மனிதர்கள் இருப்பாங்க. சோ மனிதர்களை உண்டாக்குறாரு.
நிலவிலங்குகளை உண்டாக்குறாரு. ஆண்டவர் 3வது நாளே புல் பூண்டெல்லாம் உண்டாக்கிட்டார். ஃபுட் எல்லாம் வந்துருச்சு. ஃபுட் வந்ததுக்கு அப்புறம் தான் மனுஷனை படைக்கிறாரு. மனிதனையும் நிலவிலங்குகளையும். அதுக்கு முன்னாடி அவர் படைச்சிருந்தாருன்னா அவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணிருப்பாங்க இல்லையா? சோ காட் எல்லாமே இன் ஆர்டரா இந்த இடத்துல உருவாக்கி இருக்காங்க. ஹalleluya. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு இல்லையா நம்ம படிக்கிறதுக்கு வந்துட்டு. எவ்வளவு அழகா வந்து ஆண்டவர் வந்து அவரோட படைப்பை கூட எவ்வளவு அழகா ஆர்கனைஸ்டா ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆண்டவர் படைச்சிருக்காரு இல்லையா? நம்ம வாழ்க்கையும் இதே போலதாங்க. நம்ம வாழ்க்கையில வெளிச்சத்தை உருவாக்குறாரு. நம்ம வாழ்க்கையில பிரசன்ஸ கொண்டு வராரு. நம்ம வாழ்க்கையில தேவையான காரியத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாரு? நம்மள அதை அனுபவிக்கிறதுக்காக மனிதனை கடைசியா கொண்டு வராரு. ஹalleluya. இது எல்லாத்தையும் படைச்சதுக்கு அப்புறம் தான் மனுஷன் ஆண்டவர் படைக்கிறாரு. ஹalleluya. நம்மளோட வாழ்க்கையிலயும் ஒரு ஆசீர்வாதத்தை பாக்குறதுக்கு முன்னாடி ஆண்டவர் நிறைய வேலை பார்க்கிறாரு, நிறைய ஒர்க் பண்றாரு. ஹி இஸ் கிரியேட்டிங் எவ்ரிதிங். ஹalleluya. உங்களுடைய வழிகளை ஆண்டவர் மேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு தேவையான காரியத்தை ஆண்டவர் உருவாக்கிட்டு இருக்காரு. ஹalleluya. சோ இந்த ராத்திரி நேரத்துல நம்ம ஒரு காரியத்தை நினைக்கணும். உங்களோட வாழ்க்கையில ஒரு காரியம் டிலே ஆகுது அப்படின்னா God is making something beautiful. ஹalleluya. இது எல்லாத்தையும் படைச்ச ஆண்டவர் எங்க கொண்டு வராரு? மனிதனை அந்த கார்டன்ல கொண்டு வந்து காண்பிக்கிறாரு. ஹalleluya. கொண்டு வந்து சொல்லி கொடுக்கிறாரு. See, I created. நான் உனக்காக இது எல்லாத்தையும் செஞ்சிருக்கேன். நான் உனக்காக இது எல்லாத்தையும் படைச்சதுக்கு அப்புறம் தான் உன்னை நான் வெளியில கொண்டு வந்திருக்கேன். ஹalleluya. ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலயும் என்னுடைய வாழ்க்கையிலயும் தேவன் நமக்கு ஒரு காரியத்தை டிலே பண்றாருன்னா எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்காக உருவாக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஆமென். நீங்க நினைச்சு பாருங்களேன், முன்னாடியே மனுஷனை படைச்சா அவங்களுக்கு என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. பறவைகளை அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க. சாப்பாடு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. தரையில நடந்திருக்க மாட்டாங்க. சோ ஆர்டரா ஆண்டவர் பண்றாரு. ஹalleluya. நமக்கு எல்லாமே முன்னாடியே வேணும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, முன்னாடியே நீ வாங்கினேன்னா இது எல்லாமே டிஸார்டரா ஆயிடும். உன்னால அதை அனுபவிக்க முடியாம போயிடும். நீ அனுபவிக்கணும். உன்னோட வாழ்க்கையில நீ சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதுக்காக நீ என்ன பண்ண? காத்துரு. அதுக்கு முன்னாடி இது எல்லா காரியத்தையும் நான் உனக்காக செய்வேன். ஹalleluya. So how many of you believe it? என்னோட வாழ்க்கையில தேவன் பெரிய காரியத்தை வச்சிருக்காரு. ஆமென். நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு லைஃப ஏசப்பா வச்சிருக்காங்க. ஹalleluya. சோ கர்த்தர் நல்லவர். என்ன செஞ்சாலும் அவர் நம்மளுடைய வாழ்க்கையில அவர் 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 ஆர்கனைஸ்டா பண்ற தேவன். அது எல்லாமே எவ்ரிதிங் இஸ் ஆல் ஆர்டர்ட். ஹalleluya. ஒரு ஆர்டர் தான் பண்ணுவாங்க. ஏனோ தானோன்னு சொல்லி ஏசப்பா ஒரு நாளும் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நீங்க இங்க பார்க்கலாம். எல்லாத்தையும் பார்த்து எல்லா படைப்புகளையும் பார்த்து அவர் சொல்லுவாரு, God is commanding. அல்லேலூயா. உண்டாக கடவது, ஆக கடவது அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் கமாண்ட் பண்ணுவாரு. ஆனா மனுஷனை உண்டாக்கும் போது மட்டும் ஆண்டவர் சொல்லுவாரு, உண்டாக்குவோமாக. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மள மாதிரி உண்டாக்கலாம். ஆமென். மத்தவங்க எல்லாருக்கும் கமாண்ட் பண்றாரு. எல்லாரும் உண்டாகுங்க, ஆக கடவது, பிறப்பிக்க கடவது, எல்லாத்தையுமே அப்படிதான் காணப்பட கடவது. எல்லாமே நீங்க பார்க்கலாம். அங்க வந்துட்டு தேவன் வந்துட்டு God is commanding. ஹalleluya. இது ரெண்டும் செப்பரேட் ஆக கடவது, பிரிய கடவது, ஆக கடவது. ஆமென். எல்லாத்தையும் கமாண்ட் பண்ற ஆண்டவர். ஆமென். அதே அதிகாரத்துல பின்பு தேவன் 26வது வசனம் சொல்லுது, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை உண்டாக்குவோமாக. God is making us. He took long time. Long time இல்ல. He took time to. நேரம் செலவழித்தது யாருக்கு அப்படின்னா மனிதருக்காக மட்டும்தான். மத்தவங்க எல்லாம் ஒரே ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டாரு ஆண்டவர். ஆனா மனுஷங்களை மட்டும் மண்ணினால ஆண்டவர் உருவாக்குறதுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய சாயல்ல நம்ம மாறுகிறதுக்கு நாம என்ன பண்ணணும்? உருவாக்கப்படணும். குயவன் கையில் இருக்கிற அந்த மண்பாண்டத்தை ஒரே செகண்ட்ல அவர் பண்ண மாட்டாரு இல்லையா? அந்த குயவன் என்ன பண்ணுவாரு? அந்த களிமண்ணை தட்டி 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 அதை உருட்டி ஷேப் ஆக்கி அதுல இருக்கிற மீத வர எல்லாத்தையும் பிச்சு எடுத்து மறுபடியும் அதை உருட்டி அதை ஷேப் ஆகுறதுக்குள்ளாரையும் அவ்வளோ டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் அந்த ஷேப் ஆனதுக்கு அப்புறம் அதை கொண்டு போய் ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் அதை சூடு பண்ணணும். இது எல்லா ப்ராசஸும் இருக்கு. ஒரு நல்ல மண்பானையா கிடைக்கணும், ஒரு சட்டியா கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு அவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. அதே போலதான் மனிதனையும் ஆண்டவர் இதே போலதான் உருவாக்குனாரு. மண்ணுனால உருவாக்குனாரு. உருவாக்குனதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு?
ஷேப் ஆக்கிட்டாரு. ஷேப் ஆக்கிட்டு என்ன பண்றாரு, எப்படி வந்துட்டு அவங்க டிரைவ் பண்ணாங்களோ, அதே போல நம்மளையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, உருவாக்கி வச்சுட்டு, அவரோட ஜீவ சுவாசத்த ஐ மீன் அந்த அந்த அக்கினியில, அந்த தீயில எப்படி கொண்டு போய் வச்சு அந்த பாத்திரம் சூடாயி இதாகுதோ, அதே போல நம்மளையும் தேவனுடைய ஆவியானவருடைய சுவாசத்த நமக்கு கொடுத்து, ஜீவனோட எழும்புறதுக்கு தேவன் நம்மள உதவி செஞ்சிருக்காங்க இல்லையா? சோ இப்போ தேவனுடைய படைப்புகள்ல மனிதனுடைய படைப்பு நம்மள மட்டும் தான் ஆண்டவர் உருவாக்குறாரு. ஹalleluya. நம்மள மட்டும் தான் ஆண்டவர் ஷேப் ஆக்கி அவரை போல, அவருடைய கண், அவருடைய முகம், அவரை போல உள்ள சுபாவத்த ஆண்டவர் நமக்கு வச்சிருக்காரு. அவரை போல உள்ள சாயலை நமக்கு வச்சிருக்காரு. ஹalleluya. தேவ சாயலாய் மாறுகிறதுக்காக தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கோம். ஹalleluya. ஆண்டவர் அதனாலதான் நமக்கு மட்டும் அவ்வளவு டைம் எடுத்தாரு. அவரை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். மனிதனை ஆண்டவர் உண்டாக்குன உடனே ஆதாம் யாரதான் பார்த்திருப்பாரு, ஏசப்பாவை தான் பார்த்திருப்பாரு இல்லையா? அதே போல ஒவ்வொரு நாளும் நம்ம எழுந்த உடனே யார பார்க்கணும், ஆண்டவராகிய ஏசப்பாவை தான் நம்ம பார்க்கணும். ஹalleluya. சோ இந்த ராத்திரி நேரத்துல இந்த பைபிள் ஸ்டடியை நான் இங்கே வந்து ஸ்டாப் பண்றேன். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஆண்டவருடைய அந்த மனிதனுடைய கிரியேஷன் எப்படிப்பட்டதா இருந்தது, ஆண்டவர் எப்படி உண்டாக்குனாரு, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் எப்படி உண்டாக்குனாரு, அதுக்கப்புறம் மண்ணினால உருவாக்குறது, கார்டன் ஆஃப் ஈடன், இத வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் செக்ஷன்ல நம்ம பார்க்கலாம். சோ தேவன் தாமே நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கு